العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي العشر صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. சங்கையான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சங்கையான மகத்துவமான அவனுடைய மக்ஃபிரத்தை பெறக்கூடிய அவனுடைய ரஹ்மத்தை இறக்கக்கூடிய ஒரு சங்கையான மாதத்தினுடைய ஒரு மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியம் தந்திருக்கிறார். இந்த விடயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் எங்களோட பேசுகின்ற பொழுது பேசுகிறான். வல் ஃபஜ்ர், சுபஹுடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். வலயாலில் அஷ்ர், அந்த 10 நாட்களுடைய இரவின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்து, இந்த 10 நாட்களுடைய இரவு என்பது அது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்தினுடைய 10 நாட்கள் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களுடைய விடயத்திலே சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு படித்து தருகிறார்கள். மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ். ஒரு மனிதன் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை போல அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய அமல்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு கருத்துப்பட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஜிஹாது செய்வதை விட சிறப்பானதாக என்பதாக கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விட இந்த காலத்திலே அமல் செய்வது அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பக்குரியது என்பதாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களுடைய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுடைய சிறப்பு இருக்குது. இது அளப்பெரியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி பிரகடனப்படுத்திய நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் எவ்வாறு சொல்லுகிறான் என்றால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகிறான். அல்லாஹ் உலகத்தில் 1,24,000 நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பினான். அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எங்களுக்கு தரப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் பூர்ணப்படுத்தினதாக பிரகடனப்படுத்தினான். அந்த பிரகடனப்படுத்திய நாட்களில் ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அந்த அரஃபாவுடைய தினம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களிலே ஒரு நாளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் மார்க்கத்தை பூர்ணப்படுத்திய அதாவது நாட்களில் ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினமாக இருக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தினுடைய வேதத்தை கொடுத்ததும் இந்த ஆரம்ப 10 நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்று பின்னர் துருசினா மலையின்பால் செல்லுகிறார்கள். அல்லாஹ் அதை மேலும் 10 நாட்கள் அதிகப்படுத்தி அவர்களை மீண்டும் நோன்பு நோற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறான். அந்த நோன்பு நோட்க ஏவப்பட்ட காலம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஏனைய நாட்களை போல இந்த நாட்களை நாம் கடந்து விட்டு செல்லக்கூடாது. இந்த காலத்திலே எங்களுடைய தக்பீர்கள் ஹமீதுகள் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும்.
எங்களுடைய தொழுகையின் மூலமாக நாங்கள் நெருங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்தால், நாட்களை அடைந்தால், ஆரம்ப 10 நாட்களும், அதாவது அவர்கள் இந்த 9 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்களை அல்லாஹ் எம் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறான். இந்த நாட்களில் நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களுடைய சக்திக்கேற்ப எங்களுடைய தொழுகையில் அதிகப்படுத்துவது, எங்களுடைய இஸ்திஃபார்கள் அதிகப்படுத்துவது, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து இஹ்லாஸோட நாங்கள் தான தர்மங்கள் செய்கிறது, எங்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் அதிகமாக மொழிகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்துகள் சொல்வது, என்னென்ன நல்ல நல்ல விடயங்கள் இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு நல்ல விடயங்களை கொண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த காலங்களில் அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் தௌபி செய்வானாக, ஏனைய முஸ்லீம்களையும் தௌபி செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.